முத்து விஜயா தான் கடைய ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும், மனோஜும், ரோகிணியும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாரு, "பாத்தியா முத்துவுக்கு உன்ன புடிக்காதுன்னு சொன்னியே, ஆனா அவன் உன் முகத்த பார்த்தே நீ ஃபீல் பண்ற அப்படின்ட்டு உன் கையால கடைய திறக்கணும் அப்படின்னு மனோஜ் கிட்ட பேசினான். உன் கையால தொறந்தா தான் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னும் சொன்னான்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட விஜயா, "ஆமாங்க. எப்படி முத்து அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியல. நான் கடைய தொறந்தா மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றான். இந்த அளவுக்கு நல்லவனா பேசுறான். எனக்கே புரியலையே. அவன் என் மேல பாசமா இருக்கானான்னு தெரியல. ஆனா என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அவன் உண்மையாவே உன் மேல பாசமா தான் இருக்கான். இப்பயும் நீ அவன புரிஞ்சுக்காம சந்தேகத்தோடயே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விஜயா, சரி அவன் புராணத்தையே பாடிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மீனா, இவங்களுக்கும் முத்துவுக்கும் என்னதான் பிரச்சனைன்னே தெரியலையே. கேட்டாலும் சொல்ல மாட்றாங்களே. யார்கிட்ட கேட்டாதான் இதோட பதில் தெரியும்னே தெரியல. இத பத்தி பேசினாவே அவரும் எரிஞ்சு விழுறாரு. அத்தையும் போய் வேலைய பாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட போயிட்டு, "என்ன மாமா ஆச்சு? இவங்களுக்குள்ள என்னதான் நடந்தது? ஏன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மீனா, "இல்லைங்க மாமா. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால தான் அவரு குடிப்பழக்கத்துக்கே போயிருப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க" அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அண்ணாமலை, "இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மீனா. கொஞ்ச நாள் போகட்டும். நான் சொல்றேன். அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு நேரம் வரும். அப்போ நீ எல்லா விஷயத்தையுமே நீயா தெரிஞ்சுப்ப. இப்போதான் குடும்பம் சண்டை இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்போ அத பத்தி பேச வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த விஜயா, "ஏன் இப்ப அவர புடிச்சு தொல்ல பண்ற? அதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாருல. முதல்ல கிளம்பு" அப்படின்ற மாரி எரிஞ்சு விழுறாங்க மீனா மேல. மீனா மனசே சரியில்லாம அமைதியா போயிடுறாங்க.